clear and everything clear? Okay, thank you so much guys. Okay, நம்ம வந்து ப்ரீவியஸ் டேஸ் வந்து சேம் அதே தான் நான் சொல்லல. இந்த சிஎஸ்எஸ் பொசிஷன் இல்லாம நம்மளால வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா டே 6ல வந்து ஒரு வெப் பேஜை கிரியேட் பண்ணோம். வந்து காமிக்கிறேன். ஸோ இதான் வந்து இங்கதான். ஓகே, ஸோ நம்ம டே 6ல வந்து சிம்பிளா கிரியேட் பண்ண ஒரு வெப் பேஜ். ஸோ 100% இருக்கு. ஓகே, ஸோ ஹோவரிங் பண்றதுக்கு முன்னாடி எந்த மாதிரி பொசிஷன் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஸ்லோ மோஷன்ல ஹோவரிங் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது மெயின் டிவிஷன்ல மவுஸை வச்சதுக்கு அப்புறம், ஸோ கீழே வந்து சிம்பிளா இருக்க ஒரு இமேஜ் வந்து மேல எப்படி வருது, ஸோ அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட் வந்து டாப்லயும் லெஃப்ட்லயும் இருந்தது, மறுபடியும் வந்து சென்டர்ல எப்படி வருது, இது எல்லாமே வந்து பிஃபோர் ஹோவரிங் ஆஃப்டர் ஹோவரிங் வந்து பார்த்திருந்தோம். சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கா அப்படின்னா சாட்ல வந்து சூப்பர் பர்கன் டைப் முடியுமா? இன்னொன்னு சொல்றேன், இது நம்ம வந்து டே 6ல இது எல்லாமே ரொம்ப சிம்பிள். ஸோ ஆல்ரெடி லேர்ன் பண்ணவங்களுக்கு தெரியும். ஓகே, பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து இப்ப எல்லாமே தெளிவா புரிஞ்சு லேர்ன் பண்ணிருப்பேன் நம்புறேன். ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பேசிக்ல வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, எவ்வளவு சீக்கிரம் வந்து பேசிக்ல லேர்ன் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து லேர்ன் பண்ணுங்க. நான் சொல்லி கொடுக்குற சின்ன சின்ன கான்செப்ட் தான் படிக்கணும். இந்த கிளாஸ்ல என்ன எடுத்தனோ அது மட்டும் தான் வந்து லேர்ன் பண்ணுவீங்க அப்படின்னா, சோ உங்களால ஒரு கம்ப்ளீட் டெவலப்பர் வந்து ஆக முடியாது. பட் நான் சொல்றத ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களால ஓனா வந்து திங்க் பண்ண முடியும். அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, பட் இந்த 30 days தவிர நீங்க வந்து எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் தான் உங்களால வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு சீக்கிரம் வந்து போக முடியும். இது கிளியரா? இது கிளியரா அப்படின்னா சாட்ல வந்து ஓகே பர்னி டைப் பண்ண முடியுமா? எஸ். சோ நம்மளோட சொன்ன மாதிரி சூப்பர்னு சொன்னாலும் இது நம்ம வந்து முன்னாடியே முடிச்சிருக்க வேண்டியது. ஓகே, இப்போ வந்து 10th பசங்க, 11th பசங்க, ஈவன் 8th பசங்க கூட வந்து இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால எனக்கு வந்து டைம் எடுக்குதே தவிர இதை பண்றதுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு 5 minutes தான் தேவைப்படும். ஓகேடா? ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன 5 டிவர்ஸோட ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம வந்து கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ ஹோப் யூ காட் தி ரியாலிட்டி. ஓகே, ஸோ ரியாலிட்டி வந்து எப்போதுமே 2 ஆகுங்க. அப்போதான் நம்மளால நிறைய வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். இன்னைக்கான 5 டிவர்சல் என்ன அப்படின்னா, இதுவே வந்து தனியா ஒரு சீரீஸ் மாதிரி இருக்க போகுது. 7C. ஓகே, அது என்ன பர்னி 7C? ஓகே guys, happy evening. So hold on. So ரொம்ப முக்கியமான சொல்ல போறேன். பிகாஸ் இது வந்து நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து நிறைய பேர், இந்தியன் கண்ட்ரீஸ்ல வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ற ஒரு டெக்னிக் 7C லெட்டர் வேர்ட்ஸ் வந்து இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் சி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். செகண்ட் சி வந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகே, எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சி என்ன அப்படின்னா ஹாவ் அ கிளாரிட்டி. பிகாஸ் நான் சொல்லியிருப்பேன் டே 1லயே நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க்கு எல்லாமே போடுறோம். பட் அந்த ஹார்ட் ஒர்க் வந்து எங்கே போடுறோம்? ஒரு 6 மாசம் கழிச்சு என்னவா ஆக போறீங்க கேட்டா நமக்கு வந்து தெரியாது. எஸ் ஆர் நோவா? சாட்ல வந்து சொல்ல முடியுமா? ஸோ பிகாஸ் நம்மள்ட்ட வந்து கிளாரிட்டி இல்லை. ஒரு மாசம் வந்து ஃபுல் ஸ்டாக், ஒரு மாசம் வந்து ஏஇ, பைத்தான், ஜாவான்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டே இருக்குமே தவிர கரெக்டான பாத்துல வந்து போக மாட்டேங்கிறோம். தட்ஸ் வை என்னைக்குமே ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போறீங்களா? ஓகே, இன்னைக்கு நான் வந்து ஆரம்பிக்கிறேன் பாருங்க, இன்னொரு 6 மாசம் கழிச்சு நான் ஃபுல் ஸ்டாக் ஃபீல்ட்ல தான் போவேன். அப்ப அந்த 6 மாசம் வந்து நான் என்ன பண்ணணும்? ஸோ இந்த கிளாரிட்டி இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், என்ன பண்ணணும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவா தெரியும். இது கிளியரா? இது கிளியரா அப்படின்னா சாட்ல எஸ் பர்னிங் டைப் பண்ண முடியுமா? சொன்னேன்ல. ஸோ இதுல பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா கிளாரிட்டி தான். நம்ம என்ன பண்ணும் ஏது பண்ணும்னே தெரியாம ஹார்ட் ஒர்க்கை மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கும், ரிசல்ட் வராது. ஓகே, எஸ். ஓகே, ஸோ கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ எப்போதும் போல சின்ன ரீகேப், அதே ரீகேப். ஓகே, நான் சொல்லல. ஸோ டே 4, டே 5, டே 6, டே 7 இந்த 4 நாளுமே இது எடுக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு வெப் பேஜ்னா இந்த பொசிஷன் ப்ராப்பர்ட்டி இல்லாம நம்மளால ஸ்ட்ரக்சர் பண்ணவே முடியாது. ஓகே, எஸ். ஸோ ஸ்டாட்டிக், ரிலேட்டிவ், அப்சல்யூட், ஃபிக்ஸட், ஸ்டிக்கி. இந்த ஃபிக்ஸட் வந்து நீங்க எப்படி யூஸ் பண்ணாங்கிறத வந்து இன்னொரு ஐடியா மாதிரி சொல்றேன். நீங்க இதை தெளிவா லிசன் பண்ணீங்க. இது ஆல்ரெடி எல்லாருமே வந்து நோட்ஸ் எழுதிருப்பேன் நம்புறேன். ஓகேடா? ஸோ கிளியர் பர்னி அண்ட் ஓகே பர்னி. ஸோ எப்போதுமே வந்து கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். ஓகேடா? ஸோ டைம் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணி நம்புறேன். ஸோ இதுக்கப்புறம் வெயிட் பண்ண வேணாம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வியூ போர்ட் வந்து முடிச்சோம். இன்னைக்கு வந்து செகண்ட் வியூ போர்ட்ல வந்து போக போறோம். எஸ். ஸோ பேரண்ட் டிவிஷன். ஸோ பேரண்ட் டிவிஷன் எப்போதுமே வந்து சாரி கைஸ், எப்போதுமே நமக்கு வந்து ரிலேட்டிவா தான் இருக்கும். அதுக்குள்ள இருக்க போற சப் டிவிஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம அப்சல்யூட்டா பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே,
எந்த இடத்துல வேணுமோ, ஸோ லெஃப்டோ டாப்போ ரைட்டோ பாட்டமோ சென்டரோட லெஃப்ட் டாப் ரைட்டோ வாட் எவர் மேபி ஓகே, அந்த பாக்ஸுக்குள்ள நான் சொல்லல ஜாமெண்ட்ரி பாக்ஸ்க்குள்ள எரேசர் வந்து பண்ணா எங்க வைக்கணுமோ நீங்க எங்க வேணாலும் வந்து பண்ணா அப்சல்யூட்டா வச்சுக்கலாம். எஸ் ஹோப்ஃபுல்லி வந்து பண்ணா எல்லாமே கிளியர் ஆகும் நம்புறேன். நம்ம வந்து பண்ணா கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸ்மால் அனௌன்ஸ்மெண்ட், அட்டெண்டன்ஸ் லிங்க் கிடையாது. ஸோ அன்னைக்கே வந்து பண்ண நிறைய பேர் அட்டெண்டன்ஸ் வந்து பண்ண கேட்டே இருந்தீங்க. ஸோ தட்ஸ் வை லைவ் கிளாஸ்ல நீங்க வந்து பண்ண ஜஸ்ட் பிரசன்ட்ல இருந்து லிசன் பண்ணா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்கா இந்த வெபினார் ஜம்ப் டூல் வந்து பண்ணா உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் மார்க் ஆயிரும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கிளியர்லி லிசன், இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸோ டவுட்டை ஹோல்ட் ஆன் பண்ணுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி மேபி உங்களுக்கு வெனஸ்டே சாட்டர்டே வந்து பண்ண கிளாஸ் இருந்துச்சுன்னா அதுல ஜாயின் பண்ணி வந்து பண்ண கேளுங்க. ஸோ டெலிகிராம் குரூப்ல ஜாயின் ஆயிருங்க, வாட்ஸ்அப்ல ஜாயின் ஆயிருங்க, அனௌன்ஸ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. 70% உள்ள இருந்தா போதும். 25 days அட்டெண்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீ சர்டிஃபிகேட் ஒரே மெயில் ஐடியை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ கம்யூனிட்டி குரூப்ல எல்லாருமே ஜாயின் ஆயிருப்பீங்க நம்புறேன். அப்படி இல்லைன்னா லிங்க் வந்து பண்ணா அட்மின் நம்பர்கிட்ட வாங்கிட்டு ஜாயின் ஆயிருங்க. சாட்ல போஸ்ட் பண்ணாலும் ரெக்வஸ்ட் கொடுத்து ஜாயின் ஆயிருங்க. ஒரு டவுட் எல்லாமே வந்து பண்ணா அங்கேயே கிளியர் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணலாம். ரெடியா? ஸோ ரெடி அப்படின்னா சாட்ல வந்து லெட்ஸ் கோட் வித் ஒன் ஃபயர் எமோஜி எப்போதும் போல. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வியூ போர்ட் முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ 7C வந்து பண்ணா ஃபர்ஸ்ட் சி கிளாரிட்டி. ஓகே, ஸோ ஆல்ரெடி வந்து பண்ணா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வியூ போர்ட் வந்து பண்ணா முடிச்சிட்டோம். இப்ப மெயின் டிவிஷன் 1 முடிஞ்சு, now it's time for மெயின் டிவிஷன் 2. ஓகே, ஸோ மெயின் டிவிஷன் 1 முடிஞ்சு, இப்போ வந்து பண்ணா மெயின் டிவிஷன் 2 வந்து பண்ணா பார்க்க போறோம். எஸ், ஸோ லெட்ஸ் கோ. ஸோ அந்த எனர்ஜி வந்து பண்ணா அப்படியே இருக்கு. ஓகே, எஸ் போல கைஸ், லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ பொறுமையா, நமக்கு டைம் நிறைய இருக்கு, நீங்க வந்து நிறைய லேர்ன் பண்ணலாம். இப்ப ப்ரோக்ராம் போறேன், போயிட்டு இதுதான் நம்மளோட மெயின் டிவிஷன் 1. ஸோ அதுக்குள்ள வந்து பண்ணா எனக்கு தெரிஞ்சு 1 2 3 4 5 ஸோ 5 சப் டிவிஷன் வந்து பண்ணா வச்சிருப்போம். எப்போனா அப்படின்னா தெரியும். எஸ், சப் டிவிஷன் 1 5 வரைக்கும் 5 சப் டிவிஷன் வந்து பண்ணா நமக்கு இந்த இடத்துல வந்து பண்ணா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த 111 இருக்குல்ல, ஸோ இந்த லைன்ல தான் அல்வேஸ் தெளிவா லிசன் பண்ணுங்க. டிவிஷன் மேல கீழே போனாலும் நம்ம நினைக்கிற மாதிரி அவுட்புட் வராது. ஓகே, எஸ் ஹாப்பிலி வெல்கம் எவரிவன். ஹோல்ட் ஆன், லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ டிவிஷன் எங்க முடியுதோ இந்த 111. ஓகே, எஸ் இந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் முடிஞ்சதுக்கு அதுக்கப்புறம் தான் நான் ரெண்டாவது டிவிஷனை ஓபன் பண்றேன். இது கிளியர் தானே? இது கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து காட் இட் டைப் பண்ண முடியுமா? பிகாஸ் இது சின்னதா இருக்கும், பட் இதுலதான் பெரிய மிஸ்டேக்கே வரும். அந்த டிவிஷன் முடிஞ்சோட அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. இதோட கிளாஸ் நேம் வந்து பாத்தீங்கன்னா மெயின் டிவிஷன் 2. ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருக்கோம், மெயின் டிவிஷன் 1 வந்து பண்ண முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா மெயின் டிவிஷன் 2 வந்து பண்ண முடிக்கிறேன். எஸ், கண்டிப்பா ஸ்லோவா போறேன், டோன்ட் வரி. சாட்டை பார்க்கும்போது எக்ஸைட்மெண்டா நானும் வந்து பண்ண எக்ஸைட் ஆகி ஸ்பீடா போயிடுறேன். ஓகேடா? ஸோ காட் இட், ஹோல்ட் ஆன். ஸோ மெயின் டிவிஷன் 2. ஸோ ரொம்ப ஸ்லோவா போனா போர் அடிக்கிற மாதிரி ஆயிரும், ஏன்னா ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட். ஸோ நான் கரெக்டான ஸ்பீட்ல வந்து பண்ண போறோம். ஓகே, ஸோ நீங்க பண்ண வேண்டியது புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம வந்து பண்ண அதை ஓனா நீங்க பண்ற மாதிரி புரிஞ்சுக்குங்க. இதே ப்ரோக்ராம் அப்படியே பண்ணி அப்லோட் பண்ணுவோம், அது மாதிரி எந்த நீடுமே கிடையாது. ஓகே, எஸ் டாட். ஏன்னா நான் சொல்லிதான் ஆகணும், வெப்பேஜை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் சேம். ஓகே, கிரியேட்டிவிட்டி மட்டும் தான் டிஃபர் ஆகும். எல்லாருக்குமே அதே ப்ரோக்ராம் தான். ஸோ லாஜிக்கும் கிரியேட்டிவிட்டி மட்டும் தான் அதில் டிஃபர் ஆகும். கிரியேட்டிவிட்டி டிஃபர் ஆனாதான் நம்மளோட ப்ராடக்ட் வந்து பண்ணா பெஸ்டா இருக்கும். எப்படி நம்ம வந்து பண்ணா ஒரு ஆனுவல் ஃபங்க்ஷனுக்கோ எங்கேயோ போனோம் அப்படின்னா நம்ம ட்ரெஸ் வந்து பண்ணா பார்த்து செலக்ட் பண்றோம், அதே மாதிரி தான் வெப் பேஜ் இருக்கணும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நவ் மெயின் டிவிஷன் 2 வந்து பண்ணா ஓபன் பண்ணிட்டேன். இது வந்து பண்ணா செகண்ட் வியூ போர்ட். ஓகே, ஸோ 100 வியூ போர்ட் வித் ரோஸ். இதெல்லாம் கண்டினியூஸா கிளாஸ் அட்டென்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். என்னால மறுபடியும் இது எல்லாமே சொல்ல முடியாது. ஓகே, எஸ். ஸோ அடுத்து வந்து பண்ணா ஹைட் வந்து பண்ணா 100% ஹைட். ஸோ பேக்ரவுண்ட் கலர் இப்போதைக்கு நான் வந்து பண்ணா பிளாக் வந்து பண்ணா ஆட் பண்றேன். ஓகே, ஸோ பேக்ரவுண்ட் கலர் பிளாக். இப்போ போனோம் அப்படின்னா இப்போ நீங்க கண்ணில் பாக்குறீங்களா கம்ப்ளீட் வியூ போர்ட், இது மெயின் டிவிஷன் 1. இப்போ கண்ணில் பாக்குறது மெயின் டிவிஷன் 1. இது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணனா இங்க பிளாக் கலர்ல தெரியுதா நமக்கு?
ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மெயின் டிவிஷன் 2. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னை முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் வியூ போர்ட். இப்போ உங்க கண்ணு வந்து பார்த்தா பிளாக் கலர் மட்டும் தான் தெரியும். ஏன்னா மெயின் டிவிஷன் 1ங்கிறது 100% 100% ஃபர்ஸ்ட் வியூ போர்ட். இப்போ வந்து பார்த்தா மெயின் டிவிஷன் 2ங்கிறது அடுத்த 100% ஹைட் 100% வித். இப்போ இதுதான் தெரியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க ஆவலுடன் காத்திருந்த ஆஃப்லைன்ல இருந்து எப்படி ஒரு எலிமெண்ட் வந்து பண்ண ஆட் பண்றது. ஓகே, ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பண்ண ஒரு வீடியோ டேக் வந்து பண்ண ஆட் பண்ண போறோம். வீடியோ பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல இருந்து எடுக்கிறது வந்து பண்ணா நாட் பாசிபிள். ஓகே, நீங்க ஐ ஃப்ரேம் அப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை நம்ம வந்து பண்ணா முடிஞ்ச அப்கமிங் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, ஸோ ஐ ஃப்ரேம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. யூடியூப்ல இருந்து அப்படியே அந்த வீடியோ எடுத்து இங்க வச்சிடலாம். பட் நம்ம இமேஜ் வந்து காப்பி இமேஜ் அட்ரஸ் கொடுக்குற மாதிரி நீங்க வீடியோக்கு வந்து பண்ணா காப்பி வீடியோ அட்ரஸ் வந்து பண்ண தனியா இருக்காது. ஸோ தட்ஸ் வை நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு வீடியோவை டவுன்லோட் பண்ணிருக்கேன். ஓகே, ஒரு படம், ஸோ ஒரு மூவி வந்துச்சுன்னா எப்படி டவுன்லோட் பண்றோமோ அதே மாதிரிதான் இது வந்து பண்ணா எதுவுமே சொல்லித்தர தேவையில்லை. ஒரு வீடியோவை டவுன்லோட் பண்ணி ஃபோல்டர்ல வந்து பண்ண வச்சிருக்கேன். ஸோ அந்த ஃபோல்டர் வந்து அதே மாதிரி தான் இமேஜும் அழகும். நீங்க இதே மாதிரிதான் இமேஜ். ஸோ லாம்போர்கினின்னு வந்து பண்ணா ஒரு வீடியோ இருக்குன்னா லாம்போர்கினி வந்து பண்ணா ஒரு இமேஜ் இருக்கும். அவ்வளவு சிம்பிள். இப்ப நான் என்ன பண்றேன்னா மெயின் டிவிஷன் 2ல போயிட்டு எப்படி நம்ம வந்து பண்ணா இமேஜ் டேக் கொடுத்தா எஸ்ஆர்சி வருதோ அதே மாதிரி வீடியோ டேக் கொடுத்தா எஸ்ஆர்சி வரும். வேற எதுவுமே இல்லை. ஓகே, சோர்ஸ் வந்து பண்ண வரும். ஓகே, டிஃபரன்ஸ் புரியுதா? ஸோ வீடியோ எப்படி பண்றோமோ அதே மாதிரிதான் இமேஜும். ஸோ தெளிவா லிசன் பண்ணிக்கங்க. ஸோ இதுக்கு வந்து பண்ண மெயின் திங் என்ன அப்படின்னா இந்த poison.html இருக்குல்ல, அந்த ஃபைல் எந்த ஃபோல்டர்ல இருக்கோ அதே ஃபோல்டர்ல தான் அந்த வீடியோ வந்து பண்ண இருக்கணும். வேற ஃபோல்டர்ல இருக்கலாம். இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ டாட் கொடுத்து ஸ்லாஷ் கொடுத்து அந்த ஃபோல்டரை வந்து பண்ண இம்போர்ட் பண்ணி அதுக்குள்ள வீடியோ கொடுக்கணும். பட் இப்போதைக்கு நீங்க சிம்பிளா பண்ணும்போது ஃபைலும் வீடியோவும் அதே ஃபோல்டர்ல இருக்கணும். இது கிளியரா? ஸோ இது வரைக்கும் கிளியரா? ஸோ வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கங்க, இமேஜ் வந்து பண்ண டவுன்லோட் பண்ணிக்கங்க. இப்போ நான் எப்படி வீடியோ கொடுக்குறேனோ அதே மாதிரி தான் இமேஜுக்கும். இது வரைக்கும் கிளியரா அப்படின்னா சாட்ல கிளியர் பர்ரின் போஸ்ட் பண்ண முடியுமா? இப்போ எப்படி நம்ம எஸ்ஆர்சிக்குள்ள போயிட்டு காப்பி இமேஜ் அட்ரஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எல் அப்படின்னு டைப் பண்ண, அதாவது எல்னா அந்த ஃபைலோட ஃபர்ஸ்ட் நேம். ஓகே, லாம்போர்கினி அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதே மாதிரி இமேஜ்ல போயிட்டு உங்க இமேஜ் வந்து பண்ண டவுன்லோட் பண்ணிருப்பீங்களா அந்த நேமை டைப் பண்ணீங்க அப்படின்னா இமேஜ் வந்து பண்ண வந்து. எஸ், எவ்ரிவன் கிளியர்? அவ்வளவுதான், சிம்பிள். இப்ப சேம் அதே தான். எப்படி அந்த ஃபோல்டருக்குள்ள இருக்க வீடியோ ஆட் பண்றோமோ அதே மாதிரி ஃபோல்டருக்குள்ள இருக்க இமேஜ் வந்து பண்ண ஆட் பண்ணுவோம். இப்ப நமக்கு இமேஜ் வந்து பண்ணா வீடியோ வந்து பண்ண வந்துருச்சு. பட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிளே ஆகணும். ஓகே, ஸோ வீடியோ வந்து பண்ணா நமக்கு பிளே ஆகணும். ஸோ அது வரைக்கும் இது வந்து பண்ணா ஜஸ்ட் ஒரு இமேஜ் தான். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. இப்ப ஸோ வீடியோ டேகுக்குள்ள அருகேஜா நான் சொல்ல போறது புதுசு. இதுல வந்து பண்ண டவுட் கேட்க வேணாம். நான் சொல்ல அப்படியே வந்து பண்ண எழுதிங்க. ஓகேவா? ஸோ பி ரெடி. ஸோ லைவ்ல நீங்க ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு இவ்வளவு தெளிவா வந்து பண்ண சொல்றேன். பட் நோட்ஸ் எடுக்கலைன்னா நான் சொல்றது வேற மாதிரி இருக்கும். நோட்ஸ் எடுத்தீங்கன்னா நான் சொல்றது வேற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளவுதான், சிம்பிள். இப்ப ஃபர்ஸ்ட் நோட்ஸ் இது ஜஸ்ட் வந்து பாத்தா ஒரு இமேஜா தான் வரும். ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா அந்த வீடியோவை மாத்த கண்ட்ரோல்ஸ். ஓகே, ஸோ வீடியோவை மாத்துறதுக்கு வந்து பண்ண கண்ட்ரோல்ஸ் இதை நீங்க வந்து பண்ண நோட் பண்ணி தான் ஆகணும். எஸ், இப்போ போனோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல கண்ட்ரோல்ஸ் வந்து பண்ண இருக்கும். இங்க இருக்கா? மாதிரி கண்ட்ரோல்ஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஃபுல் ஸ்கிரீன் வைக்கணும், ஃபுல் ஸ்கிரீன். மறுபடியும் வந்து ஆஃப் ஸ்கிரீன் வைக்கணும், ஆஃப் ஸ்கிரீன். பட் நமக்கு வந்து பண்ணா கண்ட்ரோல்ஸ் தேவையில்லை. ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. நம்ம கண்ட்ரோல் பண்ண போறது இல்லை. நமக்கு என்னன்னா அந்த வெப் பேஜ் ஓபன் பண்ணோடனே ஆட்டோ பிளே ஆனா நல்லா இருக்கும். ஸோ சொல்ற புரியுதா? ஸோ வெப் பேஜ் ஓபன் ஆனோம்னா ஆட்டோ பிளே ஆகணும். அப்ப என்ன பண்ணும்? ஆட்டோ பிளே அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு வெப் பேஜ் ஓபன் ஆனோன்னு அது பாட்டுல ஆட்டோ பிளேல இருக்கும். அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ கண்ட்ரோல்ஸ்னா நம்மளே வந்து பண்ணா கண்ட்ரோல் பண்ணி பிளே பண்ற மாதிரி இருக்கும். ஆட்டோ பிளேனா நமக்கு வந்து பண்ணா அதுவாக வந்து பண்ணா ஆன் ஆகிடும். இப்போ கிளியரா?
இப்ப கிளியரா பின்னா சாட்ல காட் இட் டைப் பண்ண முடியுமா? சோ அவ்வளவு சிம்பிள். சோ நெக்ஸ்ட் சோ வீடியோ ஒருவேளை சின்னதா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோ பிளே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் யார் வந்து பண்ண பிளே பண்ணுவா? சோ வீடியோ சின்னதா இருந்துச்சு அப்படின்னா மேபி ஓகே. இது வந்து எனக்கு தெரிஞ்சு 1.5 நிமிஷம் வீடியோ ஆட்டோ பிளே ஆகணும். அது வந்து லூப்ல ஆகணும். சொல்ல புரியுதா? சோ நம்ம காமனா என்ன நீட் இருக்கோ அதை வந்து சொல்லி இருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் வீடியோவா இருக்கணும், கண்ட்ரோல்ஸ் கொடுத்தோம். பட் இப்ப கண்ட்ரோல்ல நமக்கு தேவையில்லை, அதுவே பார்க்க அசிங்கமா இருந்துச்சு. என்ன பண்றோம்? ஆட்டோ பிளே கொடுக்குறோம், லூப் கொடுக்குறோம். சம்டைம்ஸ் வீடியோல சவுண்ட் இருந்துச்சுன்னா அந்த சவுண்ட போக்குறதுக்கு மியூட் கொடுக்கும். அவ்வளவு சிம்பிள். இது அப்படியே வந்து நோட்ல எழுதி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே, இது கிளியரா? இது கிளியரா அப்படின்னா சாட்ல சூப்பர் பர்லின் டைப் பண்ண முடியுமா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அதர்வைஸ் காட் இட்னு சொன்னா போதாது, நோட்ல இருக்கணும். எதனால கண்ட்ரோல்ஸ் கொடுக்குறோம், எதனால ஆட்டோ பிளே கொடுக்குறோம், எதனால இப்போ லூப் கொடுக்குறோம், ஏன் வந்து வீடியோ சவுண்டுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு மியூட் கொடுக்குறோம். இப்ப நமக்கு எவ்ரிதிங் இஸ் ரெடி. ஓகே, நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா டாட் மெயின் டிவிஷன் 2 குள்ள இருக்க வீடியோவை செலக்ட் பண்ணி இது எவ்வளவு ஹைட் எவ்வளவு வித் இருக்கோ அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருக்கோம். ஓகே, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீடியோ இருக்கும். பட் அந்த வீடியோ இந்த ரைட்லயும் லெஃப்ட்லயும் வந்து பிளாக் கலர் தெரியுதா? ஆல்வேஸ் இன்னொரு முக்கியமான சொல்லி தர போறேன். நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா சூப்பர் ஹோல்ட் ஆன். ப்ரீவியஸ் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுறத ஹிடன் கொடுத்தோம். நான் இருக்கா? ஸோ எப்போ அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல கண்ட்ரோல் எஃப் ஓவர்ஃப்ளோ. ஸோ இது வந்து நீங்க சர்ச் பண்றதுக்கு கண்ட்ரோல் எஃப் வந்து கொடுத்துங்க. கண்ட்ரோல் எஃப். ஓகே, எஸ். ஸோ கண்ட்ரோல் எஃப் கொடுத்து நீங்க வந்து ஃபைண்ட் கொடுத்துக்கலாம். ஓவர்ஃப்ளோ ஹிடன் கொடுத்துருப்போம். ஏன்னா அந்த இமேஜ் வந்து வீடியோ தாண்டி போகாம இருக்கு. ஓகே, ஐ மீன் அந்த டிவிஷனை தாண்டி போகாம இருக்கு. இப்ப நமக்கு இந்த வீடியோ வந்து ஃபுல்லா கவர் ஆகல. தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோ இந்த ரைட் சைட்லயும் லெஃப்ட் சைட்லயும் பிளாக் கலர்ல தெரியும். ஏன்னா இந்த வீடியோ மொத்தமா கவர் ஆகல. சோ தட்ஸ் வை இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆப்ஜெக்ட் ஃபிட். ஓகே, சோ அந்த வீடியோங்கிறது தான் இப்போ ஆப்ஜெக்ட். அது வந்து கரெக்டா கவர் ஆகி ஃபிட் ஆகணும். இப்போ நமக்கு வந்து கம்ப்ளீட்டா கவர் ஆகி வந்து ஃபிட் ஆயிடுச்சு. கிளியரா? சோ கிளியரா அப்படின்னா சாட்ல என்ன சொல்லுங்க. ஓகே, எஸ். சோ சூப்பர் பண்ணி சொல்லுங்க. எஸ், அவ்வளவு சிம்பிள் கைஸ். நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா எப்படி ஓவர்ஃப்ளோ ஆகுறத ஹிடன் கொடுத்துருக்கோமோ நீங்க இங்கேயும் கொடுத்துக்கலாம். ஒருவேளை அந்த டிவிஷன் கொஞ்சம் பெருசா மாறுச்சுன்னா இமேஜ் ஓவர்ஃப்ளோ ஹிடன். ஏன்னா ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு ஆடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா இமேஜுக்கு வந்து ஒவ்வொரு வித் ஹைட் வந்து இருக்கும். ஸோ டிவிஷனுக்குள்ள இருக்கணும். ஸோ ஜாம்பர் சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் விட்டு வெளியே போயிடக்கூடாது. ஓகே, ஸோ அதனால ஓவர்ஃப்ளோ ஆகுறத கவர் வச்சு கட்டுறோம். அதே மாதிரிதான் இங்க ஓவர்ஃப்ளோ ஆகுறத ஹிடனும் இந்த வீடியோ வந்து டிவிஷன் எவ்வளவு சைஸ் இருக்கோ அதை கவர் பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம். நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க ஃபர்ஸ்ட் வியூ போர்ட்ல ஓவர் ஆகி பெராரின்னு வரும். செகண்ட் வியூ போர்ட்ல ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா வீடியோ அது பாட்டுல ரன் ஆகிட்டே இருக்கும். அவ்வளவுதான் சிம்பிள். எல்லாச்சும் டவுட் இருக்கா? ஹோப்ஃபுல்லி வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ நவ் இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா இட்ஸ் டைம் ஃபார் third viewport. So ready up? Yes. Hold on. Thank you so much guys for your comments. Hold on. DIP. அப்படியே நான் சொல்லல. இதுக்கப்புறம் உங்களுக்கு அது மாவு புளிச்ச மாதிரி ஆயிருக்கு. ஓகே, அரைச்ச மாவே தான் அரைக்க போறோம், வேற எதுவுமே கிடையாது. மறுபடியும் போறோம். கிளாஸ் மெயின் டிவிஷன் 2 முடிஞ்சு மெயின் டிவிஷன் 3. நம்ம மெயின் டிவிஷன் 2ல வெறும் வீடியோ மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கோம். ஆட்டோ பிளே, லூப், மியூட் எதுக்காக போறோம்னா சவுண்ட் வரும். ஓகே, சோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா மியூட் வந்து பண்ண போறோம். கிளியரா? எஸ். சோ நவ மெயின் டிவிஷன் 3 வந்து இருக்கு. இதுல போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா 4 சப் டிவிஷன்ஸ் வந்து கொடுக்க போறோம். லிசன் கேர்ஃபுல்லி. சோ 4 சப் டிவிஷன்ஸ் வந்து கொடுக்க போறோம். இதோட கிளாஸ் நேம் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்கா? சோ 2 கிளாஸ் நேம் வந்து கொடுக்கலாம். எதுக்கு நீ 2 கிளாஸ் நேம் கொடுக்க போற அப்படின்னா ஆல்வேஸ் ப்ரீவியஸ் கிளாஸ்லயே பார்த்திருப்போம்.
ஒரே டிவிஷனுக்கு நம்ம ரெண்டு கிளாஸ் நேம் கொடுக்கலாம். ஒண்ணு பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கலாம், இன்னொன்னு வேற வேற இடத்துல இருக்கணும். சொல்லல இட்லி வந்து பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், அதுக்கு ஒரு கிளாஸ் நேம். பட் இட்லி எல்லாமே வந்து வேற வேற இடத்துல இருக்கு. ஓகே, அதுக்கு ஒரு கிளாஸ் நேம். தட்ஸ் வை இந்த இடத்துல என்ன பண்றேன்னா பாக்ஸ் 3 அப்படிங்கிற ஒரு கிளாஸ் நேம் கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சப்டிவிஷன் 3ல 1 நம்ம பார்த்திருப்போம் ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் மெயின் டிவிஷன்ல தேர்ட் சப் டிவிஷன் இருக்கும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் சப் டிவிஷன்ல ஃபர்ஸ்ட் 1. புரியுதா? ஓகே, எப்படி வந்து நேமிங் கொடுக்குற ஈஸியா இருக்கா? இல்ல அது செகண்ட் டிவிஷன்ல ஏதாவது கொடுத்திருந்தோம் அப்படின்னா சப் டிவிஷன் 2ல வந்து வந்திருக்கும். 1x2 2x1 ஐ மீன் 1x1 2x1 3x1 வரும்ல, அதே மாதிரி தான் 1 2 கொடுத்தோம், அதுக்கப்புறம் வந்து 2 2 கொடுப்போம், இப்போ வந்து 3 2 கொடுப்போம். அவ்வளவு சிம்பிள். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா டாட். சோ மெயின் டிவிஷன் 3 அதேதான். ஓகே, நம்ம மெயின் டிவிஷன் 2க்கு என்ன பண்ணுமோ அதே தான் பண்ண போறோம். கிளாஸ் லேட்டா ஜாயின் பண்ணாதீங்க, பாதி கான்செப்ட் போயிடும். நான் இதுக்கப்புறம் சொன்னேன், டே 1 டே 2 டே 3 மாதிரி அது பண்ணா பொறுமையா போனோம்னா நிறைய கத்துக்க முடியாது. கரெக்டான டைமுக்கு கிளாஸ்ல வந்து பண்ண ஜாயின் ஆகும். ஓகே, எஸ். சோ மெயின் டிவிஷன் 3 கொடுத்துட்டு இதோட வித் வந்து பாத்தீங்கன்னா 100 viewport width. ஓகே, அந்த இதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி 100 viewport height. சோ பேக்ரவுண்ட் கலர் சும்மா நீங்க எது வேணா கொடுத்துடலாம். ஓகே, நான் ப்ரௌன் கொடுத்தேன்னா சோ ஃபர்ஸ்ட் இது செகண்ட் viewport. கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட் viewport வந்து பண்ணா இருக்கும். சோ மெயின் டிவிஷன் 1 அத முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து கீழ வந்து சிம்பிளா வீடியோ வச்சு நம்மள வந்து ஓட்டிட்டோம். ஓகே, இந்த எக்ஸாம்ல வந்து கதை அடிக்கிற மாதிரி ஒரு viewportல ஒரு வீடியோ கொடுத்து ஓட்டிட்டோம். இப்போ தேர்ட் viewportல தான் மெயினான வேலையா இருக்க போகுது. ஓகே, சோ தேர்ட் viewportல தான் மெயினான டியூட்டியா வந்து இருக்க போகுது. சோ தேர்ட் viewport கொடுத்தாச்சு. பாக்ஸ் 3ங்கிறது ஒன்னு இருக்கு, சப் டிவிஷன் 3 ஒன்னு இருக்கு. ஓகே, இப்ப மெயின் டிவிஷன் 3 கொடுத்தாச்சா, நான் என்ன பண்ண போறேன்னா லிசன் கேர்ஃபுல்லி. சோ டாட் சப்டிவிஷன் 3ல 1 அது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி டாட் பாக்ஸ் 3. ஓகே, சோ காமனா பாக்ஸ்னா இப்படிதான் இருக்கும். இத கூட நம்ம வந்து பிளாக்கா மாத்திடலாம். இப்போ நார்மலா பாக்ஸ்ங்கற கிளாஸ் நேம் இருந்தாவே அதோட வித் வந்து பாத்தீங்கன்னா 50 viewport width, ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 50 viewport height, பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ ஒயிட். சோ வந்துருச்சா? சோ இதான் வந்து பாக்ஸ். ஓகே, பாக்ஸ் கலர் வந்து இங்க கொடுக்க வேணாம். லிசன் கேர்ஃபுல்லி. சோ எதனால வந்து கிளாஸ் நேம் யூஸ் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் வந்து தெளிவா புரிஞ்சுங்க. ஓகே, மல்டிபிள் கோடிங்க வந்து கண்ட்ரோல் பண்ண. இப்ப நான் வந்து இந்த ரெண்டு லைனை காமனா, ஓகே, சோ தெளிவா சொல்றேன், லிசன் கேர்ஃபுல்லி. இந்த ரெண்டு லைனை காமனா பாக்ஸ்ங்கறத யூஸ் பண்ணி கொடுத்துட்டேன். நான் சொல்லல இட்லி எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், பட் ஒரே இடத்துல இருக்குமான்னு கேட்டா கிடையாது. சோ கலரை எங்கே கொடுக்குறேன் அப்படின்னா, கலரை நான் எங்கே கொடுக்குறேன்னா நான் வந்து இந்த இடத்துல கொடுக்குறேன். ஓகே, சோ சப்டிவிஷன் 3 1. இப்ப இத நான் என்ன பண்றேன்னா பொசிஷன் எப்போது போல அப்சல்யூட்டா எனக்கு எங்க வேணுமோ அந்த இடத்துல பேஸ்ட் பண்றேன். ஓகே, சோ பொசிஷன் அப்சல்யூட் எனக்கு லெஃப்ட்ல இருந்து 0 viewport width. இப்போதான் ஒரு ட்விஸ்ட் இருக்க போகுது. ரைட்ல இருந்து 0 viewport height கொடுத்துட்டு போய் பார்த்தா ஓகே கரெக்டா பிளேஸ் ஆயிருக்கா. சப்டிவிஷன் 3 1. ஓகே, கோ அஹெட் பொசிஷன் அப்சல்யூட் ரைட். இப்படி வரக்கூடாது, இங்கேயே ஒரு இடத்துல அடிச்சு. ஓகேடா, சோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மெயின் டிவிஷன் 3 இருக்குல்ல, சோ ஆக்சுவலா இந்த பொசிஷன் வந்து அப்சல்யூட் கரெக்டா இருக்கு. லெஃப்ட் 0 ரைட் 0 viewport height. ஓகேடா, எங்கேயுமே பிளேஸ் ஆகலையா? பட் ஆக்சுவலா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் எங்க பிளேஸ் ஆயிருக்கும் அப்படின்னா பாடி டேக் ரெஃபரன்ஸ் வச்சு பிளேஸ் ஆயிருக்கும். ஓகேடா, சோ லிசன். சோ எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சப்டிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்சல்யூட் கொடுக்குறோமோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எப்போதுமே மெயின் டிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்தே ஆகணும். ஓகே, சோ பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான்
நமக்கு அந்த டிவிஷன் அதுக்குள்ள வந்து பணம் இருக்கும். ஓகே, அப்படி கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து பணம் அந்த டிவிஷன் அதுக்குள்ள வந்து பணம் இருக்கும். எஸ். So now இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பணம் அப்சர்வர் எங்க வேணுமோ பிளேஸ் பண்ணிட்டேன். இதே மாதிரி என்ன பண்றேன்னா இதை காப்பி பண்றேன். ஓகே, சோ காப்பி பண்றேன். Control V. The box 3ங்கிறது listen carefully. The box 3ங்கிறது நமக்கு வந்து பண்ணா கிளாஸ் நேம். I mean common class name. இப்போ என்ன பண்றேன்னா third division the second subdivision கொடுக்கிறேன். இப்போ நான் போயிட்டு டாட் subdivision 32. ஓகே ஓகே சார், அதே கான்செப்ட் தான், இல்ல ரிப்பீட் பண்ண எதுவுமே இல்ல. ஓகே, ஈஸியா புரிஞ்சுக்கலாம். subdivision 32 the background color நான் வந்து ப்ரௌன் கொடுத்தேன்னா ஸோ அந்த ப்ரௌன் கலர் எங்க இருக்கும் அப்படின்னா இந்த பர்பிள் கலருக்கு பின்னாடி இருக்கும். ஏன்னா இந்த பர்பிள் வந்து அப்சல்யூட்டா மாதிரி மிதக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நான் சொல்ல நம்பலையா? ஓகே, நான் காமிக்கிறேன். இப்ப என்ன பண்றேன்னா பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துட்டு ஓகே ஸோ லெஃப்ட் எனக்கு தெரிஞ்சு ரைட் கொடுத்துருக்கணும். ஓகே, இப்பதான் நான் ஃபைண்ட் பண்றேன். ஓகே எஸ் गाइस, ஐ ஃபைண்ட் தட். ஓகே, லெஃப்ட்ல இருந்து 0 வியூ போட்டு டாப்ல இருந்து இப்ப என்ன பண்றேன்னா இந்த ரிலேட்டிவ் ரிமூவ் பண்றேன். ரிமூவ் பண்ணோம்னா ஓகே சோ நம்ம டாப் கொடுக்கல. ஓகே, சோ டாப் கொடுக்கல, அது லெஃப்ட்ல மட்டும் வந்திருக்கு. இப்ப பாருங்களே ரிலேட்டிவ் ரிமூவ் பண்ணோம்னா அது வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா டாப்ல இருந்து 0 வியூ போர்ட் ஹைட். லிசன் கேர்ஃபுல்லி. டாப்ல இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்ப 0 வியூ போர்ட் ஹைட் கொடுக்குறோமோ அது அப்சல்யூட்டா மாறணும்னா எதோட டாப்புக்கு போயிருக்குன்னா பாடி டேகோட டாப்புக்கு போயிருக்கு. ஸோ தட்ஸ் வை தம்பி நான் தான் உன்னோட பேரண்ட் டிவிஷன், நான் தான் உன்னோட சொந்தமான ரிலேட்டிவ், எனக்குள்ளதான் டாப்ல இருக்கணும். ஓகே எஸ் எஸ் நான் பார்த்துட்டேன். ஸோ ரைட் கொடுத்ததுதான் ப்ராப்ளம். எனக்குள்ளதான் நீங்க வந்து டாப்ல இருக்கணும். ஸோ தட்ஸ் வை மெயின் டிவிஷன் நான் தான் உன்னோட சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கதான். இப்ப புரியுதா ஏன் அந்த நேம் வந்துச்சுன்னு? ஸோ கிளாஸ் சாட்ல வந்து பார்த்தா ஐ காட் இன்ட் டைப் பண்ண முடியுமா? அவ்வளவுதான் சிம்பிள். ஓகே, ஸோ ரிலேட்டிவ் இப்ப போனோம் அப்படின்னா அந்த பர்பிள் வந்து பார்த்தா கீழே இருக்கும், மேல இருக்காது. அந்த ப்ரௌன் கலர் கீழே வந்து பார்த்தா இருக்கும். பொசிஷன் ரிலேட்டிவ் வந்து பார்த்தா கொடுத்துருக்கோம், இதுக்கும் அப்சல்யூட் கொடுத்தனால அது கீழே வந்துருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அதே மாதிரி டாப்ல இருந்து 0 வியூ போர்ட் ஹைட். எஸ் காட் இட். நான் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து ரைட் கொடுத்துருக்கோம், டாப் கொடுக்காம. இது லெஃப்ட்ல இருந்து 0 வியூ போர்ட் வித்னா இது நான் என்ன பண்றேன்னா ரைட்ல இருந்து 0 வியூ போர்ட் வித் கொடுத்தா வேலை முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு அக்யூரேட்டா நம்ம எங்க சொல்றோமோ அந்த இடத்துல பிளேஸ் ஆயிரும். ஓகே, அவ்வளவுதான் சிம்பிள் கைஸ். ஸோ 50-50 50-50. ஸோ மொத்தமா 4 நம்ம என்ன பண்றோம்னா 4 குவார்டரா வந்து பண்ண பிரிச்சிருக்கோம். 1-2 வந்து பண்ண முடிஞ்சு. அப்படியே காப்பி பண்ணி மாத்துறது மட்டும் தான் வேணும். ஓகே, சோ அப்படியே காப்பி பண்ணி மாத்துறது தான் வேணும். சோ ரெண்டு டிவிஷனையும் காப்பி பண்றேன். லிசன் கேர்ஃபுல்லி. சோ காமன் நேம் பாக்ஸ்ல வந்து பண்ணா சைஸ் வந்துருச்சு, கலரும் பொசிஷன் மட்டும் தான் சப்டிவிஷன் 3-1 3-2 வந்து பண்ண மாறுது. ஓகே, சோ காப்பி பண்றேன், பேஸ்ட் பண்றேன். இது வந்து பண்ணா 3-3, இது வந்து பண்ணா 3-4. ஓகே, சோ 3-3-3-4 அவ்வளவுதான். அதே மாதிரி இங்கி வந்து பாத்தீங்கன்னா காப்பி பண்றேன். ஓகே, பாருங்க நோட்ஸ் எல்லாம் டைம் இல்லாம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நினைப்பீங்க. ஓகே, பட் நமக்கு வந்து நிறைய லேர்ன் பண்ணணும்ல. ஸோ தட்ஸ் வை ப்ரோக்ராம அப்படியே இது பண்ணாதீங்க. காப்பி பண்ணி உங்களாலே பேஸ்ட் பண்ண முடியும். இருந்தாலும் நோட்ல எழுதுறவங்க இதை வந்து ஐடியாவா நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே, எஸ். இப்ப சப்டிவிஷன் 3-3 இதோட பேக்ரவுண்ட் கலரை லைட்டா கிரீனா மாத்திடுறேன். ஸோ இது லெஃப்ட்ல இருந்து 0 வியூ போர்ட் வித் ஓகே, பட் டாப்ல இருந்து அது 50 முடியுதா? இது 50ல இருந்து ஆரம்பிக்கணும். சோ அது 0ல இருந்து ஆரம்பிச்சு 50ல முடியுது, இது 50ல இருந்து ஆரம்பிச்சு 100ல முடியுது. ஓகே, கொடுத்தோம்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். கிரீன் கலர் வந்து பண்ணா கரெக்டா அது முடியிற இடத்துல இருந்து ஆரம்பிக்கும். அதே மாதிரி 3-4 இதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா லைட்டா கலர் கொஞ்சம் மாத்தோம், பார்க்க நல்லா இருக்கும். ஓகே, சோ நவ இது வந்து பாத்தா அதே மாதிரி ரைட்ல இருந்து 0 கரெக்ட் தான், பட் டாப்ல இருந்து 50 கொடுத்தோம்னா ரீஃப்ரெஷ் ஆயிடுச்சா?
ஸோ இந்த மாதிரி நமக்கு மொத்தமா 4ஆ வந்து பணம் பிரிஞ்சிடும். ஆர்கனைஸ்லயே ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பணம் மொத்தமா 4ஆ வந்து பணம் பிரிஞ்சிடும். ஸோ ஒரு வியூ போட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 4ஆ டிவைட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது இந்த சப்டிவிஷன்ஸ் இருக்குல்ல, இதுக்குள்ள போயிட்டு ஒரு இமேஜ் டேக், அவ்வளவுதான். இதுக்குள்ள போயிட்டு ஒரு இமேஜ் டேக், இதே வந்து பணம் காப்பி பண்ணி இமேஜ் டேக், இமேஜ் டேக் அண்ட் இமேஜ் டேக். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து பாத்தா 4 இமேஜ் டேக் வந்து பாத்தா 4 டிவிஷன் வந்து பாத்தா இருக்கு. இப்போ நான் சொல்லல இந்த பாக்ஸ்ங்கிறது எதுக்காக யூஸ் பண்றோம்னு இப்போ உங்களுக்கு புரியும். இந்த பாக்ஸ்க்கு எதுக்காக யூஸ் பண்றோம்னா ஒரு டைம் ப்ரோக்ராம் பண்றோம், 8 டைம் வந்து பாத்தா ரைட் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ 2 லைன்ஸ் இருந்தா போதும். ரிமைனிங் இருக்க 3க்கு வந்து பாத்தா ரைட் பண்ண தேவையில்லை. ஸோ 2 லைன்ஸ்ல 4க்கு வந்து பாத்தா அப்ளை பண்ணிடலாம். ஸோ 6 லைன்ஸ் வந்து பாத்தா சேவ் ஆகுது, ரன் பண்ற டைம் வந்து பாத்தா சேவ் ஆகுது, எல்லாமே வந்து பாத்தா ஸ்பீடா மாறுது. ஓகே, ஸோ நவ டாட் பாக்ஸுக்குள்ள இருக்க இமேஜ் எல்லாமே, ஓகே, ஸோ பாக்ஸுக்குள்ள இருக்க இமேஜ் எல்லாமே இதே ஹைட் இதே வித், எப்படி வீடியோக்கு பண்ணுமோ அதே மாதிரி தான். ஸோ ஓவர்ஃப்ளோ ஹிட்டன், அந்த இமேஜ் வந்து பண்ண வெளியே போச்சுன்னா ஓவர்ஃப்ளோ ஹிட்டன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றோம், இதை வந்து பண்ணா ஆப்ஜெக்ட் ஃபிட் கவர் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் ஃபிட் கவர் கொடுத்துடலாம். நவ் லிசன் கேர்ஃபுல்லி. நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஜஸ்ட் இமேஜை மட்டும் பேஸ்ட் பண்ணி கொடுத்தா போதும். ஓகே, F1 HD images, நம்மளோட என்ன இமேஜ் இருக்கு ஆல்ரெடி, அது இல்லாம நம்ம வேற இமேஜ் வந்து கூட எடுத்துக்கலாம். இது கரெக்டா இருக்கும். ஸோ என்ன பண்றேன்னா ரெட் எல்லோங்கிற மாதிரி மாத்துறேன். ஹோல்ட் ஆன். ஸோ ரைட் கிளிக் பண்றேன், காப்பி இமேஜ் அட்ரஸ். ஓகே, ஸோ காப்பி இமேஜ் அட்ரஸ். நம்ம பண்ண வேண்டியது இதுல போயிட்டு அட்ரஸை மட்டும் பேஸ்ட் பண்ணா போதும், எல்லாமே ஆல்ரெடி முடிஞ்சு. ஓகே, everything is already done. சோ அந்த இமேஜ் வந்து பாத்தா இப்ப அந்த சப்டிவிஷன் 3:1ல பேஸ்ட் ஆயிடும். அவ்வளவு சிம்பிள். சோ அதே மாதிரி போறோம், போயிட்டு இப்படி இருக்கா, இந்த சைடு பார்த்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கார் இருந்துச்சுன்னா பெட்டரா இருக்கும். இது எடுக்கலாமா? நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இமேஜஸ் ரொம்ப 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 முக்கியம். ஓகே, ஸோ நமக்கு வந்து பாத்தா கார் இமேஜ்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இதை எடுத்துக்கிறேன், முன்னாடி வச்சோமா. ஸோ ரைட் கிளிக் பண்றேன், காப்பி இமேஜ் அட்ரஸ். ஸோ அப்படியே பேரலா கீழே வந்து சப்டிவிஷன் 4ல வந்து பண்ணா பேஸ்ட் பண்றோம். ஓகே, சப்டிவிஷன் 4ல வந்து பண்ணா பேஸ்ட் பண்ணிருக்கேன். இங்க வந்து பண்ணா மேல ரெட் கீழே ரெட். அதே மாதிரி இங்க போயிட்டு எல்லோ கலர். ஸோ ஈவன் நான் எதெல்லாம் நோட்டீஸ் பண்றேன் அப்படின்னா இமேஜ் லெஃப்ட்ல இருந்து லெஃப்ட் பார்த்துருக்கணும், ரைட்ல இருந்து ரைட் பார்த்துருக்கணும், அது எல்லாம் வந்து பண்ணா நான் நோட்டீஸ் பண்ணிருக்கேன். இப்ப இந்த இமேஜ் எடுத்தோம்னா ஓகே, ஸோ குவாலிட்டி லோட் ஆகல, இமேஜஸ் போயிட்டு எடுத்து பார்ப்போம். இப்பதான் லோட் ஆகுது. கையிலவே ரைட் கிளிக் பண்றேன், காப்பி இமேஜ் அட்ரஸ். இது இந்த ரெட் கலர் இருக்குல்ல, இந்த பாட்ல வந்துச்சு அப்படின்னா பார்க்க நல்லா இருக்கும். என்ன பண்றேன்னா சப்டிவிஷன் 3:2ல வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் பண்றேன். சோ இருக்கா, சோ இந்த மாதிரி பார்த்த மாதிரி இருக்கா. சோ அடுத்து என்ன பண்றேன், சோ இங்கிட்டு பார்த்த மாதிரி ஏதாச்சும் இமேஜ் இருந்துச்சுன்னா அதை நான் வந்து பண்ண எடுத்துருவேன். ஓகே, எடுக்கலாமா? நல்லா இருக்கு. கரெக்டான சைஸ்ல கைண்ட்லி வெயிட். முன்னாடி சொன்ன போதுதான் இமேஜஸ் ரொம்ப 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 முக்கியம். ரெட் எல்லோ தவிர பிளாக் ஏதாச்சும் இருக்குமா? ஓகே, ஸோ நான் வந்து பண்ணா இப்போதைக்கு லைட்டா கிவ் அப் பண்ணிடுறேன், நான் டைம் ஆகுது. கிடைச்சிச்சு. கிவ் அப் பண்ணலாம்னு சொல்லும் போதுதான் நமக்கு வந்து அமைதி பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த இமேஜ் என்ன பண்ணேன்னா ரைட் கிளிக் பண்றேன், காப்பி இமேஜ் அட்ரஸ். இங்க போயிட்டு பேஸ்ட் பண்றேன். ஸோ இப்போ சூப்பரா இருக்கா?
இப்ப சூப்பரா இருக்கு அப்படின்னா சாட்ல வந்து வாவ் பர்னிங் டைப் பண்ண முடியுமா? எஸ். சோ இதுல கொஞ்சம் நமக்கு வந்து பார்த்தா கிளாரிட்டி கம்மியா இருக்கு. மத்தபடி எல்லாமே ஓகே தான். இது எடுத்துக்கலாம். சோ அந்த கார் வந்து பார்த்தா நேரா பார்த்த மாதிரி இருந்துச்சா? ஓகே. குவாலிட்டி குவாலிட்டி ஓகே. அதர்வைஸ் ஓகே டான்ஸ் இதான் எடுத்துக்கிறேன். ஓகே. சோ காப்பி இமேஜ் அட்ரஸ் ரீப்ளேஸ் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். நவ் எவ்ரிதிங் இஸ் சூப்பர். சோ நமக்கு வந்து பாத்தா சோ ரெண்டுமே வந்து பாத்தா இது அங்கிட்ட போய் இருக்கு, இது இங்கிட்ட வந்திருக்கு. சோ ரெண்டுமே வந்து பாத்தா நேரா பார்த்த மாதிரி இருக்கு. இப்ப இதுக்கப்புறம் தான் கேம். ஓகே. சோ இது வரைக்கும் ஓகே. சோ ஹோல்ட் ஆன் இது வரைக்கும் ஓகே. பட் இது வந்து பாத்தா மறுபடியும் ஒரு மாதிரி ஸ்டாட்டிக்காவே இருந்துச்சுன்னா பார்க்க நல்லா இல்ல. சோ இதுவே சூப்பர் அப்படின்னா நம்ம இதுக்கப்புறம் மாத்த போறோம். ஹோல்ட் ஆன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ஓகே இமேஜ் இருக்கா டாட். சோ டாட் சோ பாக்ஸ் 3ல இருக்க இமேஜ் ஓகே. சோ பாக்ஸ் 3ல இருக்க இமேஜ் நான் எப்ப வந்து போனா அது மேல மவுஸ் வைக்கணும். ஓகே. சோ எப்ப அது மேல மவுஸ் வைக்கணும் நான் இமேஜ் மேல தானே மவுஸ் வைக்க போறேன். அப்ப அந்த ஸ்பேஸ் வந்து போனா வரக்கூடாது. ஓகே. எஸ். சோ பாக்ஸ் 3 குள்ள போயிட்டு அதுக்குள்ள இருக்க இமேஜ் மேல மவுஸ் வச்சா அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம். சோ கம்ப்ளீட்டா அது பண்ணா நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போறோம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ஸ்கேல் கொடுக்காம ஸ்கேல் 3D. சோ 3Dனா எக்ஸ் ஒய் இஜட். சோ இப்படியும் பெருசாகணும் இப்படியும் பெருசாகணும் முன்னாடியும் வரணும். அருகாச்சு புரியுதா? என் கை பாத்துங்க. சோ லெஃப்ட்லயும் போகணும் டாப்லயும் வரணும் முன்னாடியும் வரணும். சோ தட்ஸ் வை இப்போ நான் என்ன பண்றேன்னா இங்க 1.2. சோ எக்ஸ்ல வந்து பண்ணா ஆல்ரெடி 100 இருக்குன்னா 120 வந்து பண்ண கொடுக்குறேன். சோ ஒய் ஏன்னா 3Dனா எக்ஸ் ஒய் இஜட். ஓகே. சோ பிளாட் சர்ஃபேஸ்னால எக்ஸ் ஒய் மட்டும் இருக்கும். 3Dனா எக்ஸ் ஒய் இஜட் வந்து பண்ணா இருக்கும். இது எல்லாமே மேக்ஸ்ல படிச்சிருக்கணும் நான் இருக்கும் நம்பர். ஓகே. சோ இஜட்ல வந்து பண்ணா 1.5 வந்து பண்ணா ஜூமிங் கொடுக்குறேன். பாருங்களே. சோ அப்படியே நமக்கு வந்து பண்ணா முன்னாடியும் வரும் சைஸும் பெருசாகும் எல்லாமே நமக்கு வந்து பண்ணா நடக்கும். பட் இப்ப நம்ம பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். எப்படி வந்து பண்ணா ரீல்ஸ்ல ஸ்லோமோ வருதோ அதே மாதிரி அந்த டிரான்சிஷன் நடக்கிற டைம் ஆல் கொடுத்துட்டு ஆல்னா நமக்கு எது மட்டும் மாறணுமோ அப்படின்னா தனியா வந்து பண்ண கொடுக்கணும். அதாவது ஆல் கொடுக்காம டிரான்ஸ்ஃபார்ம் மட்டும்தான் மாறணும்னா நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே. அப்படி இல்ல எனக்கு வந்து பண்ணா எல்லாமே மாறணும்னா ஆல் ஒரு 2 செகண்ட் is in and out. ஓகே. இப்ப பாருங்களே 2 செகண்ட் 1 செகண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. எஸ். சோ நோ ஒரு செகண்ட் ஸ்லோ மோஷன்ல அந்த இமேஜ் வந்து பண்ணா ஜூம் இனும் ஆகும் சைஸும் பெருசாகும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா இருக்கும். இப்போ சூப்பரா இருக்கா? சோ இப்போ சூப்பரா இருக்கா அப்படின்னா சாட்ல வந்து வாவ் பர்னிங் டைப் பண்ணிப்போம். அவ்வளவு சிம்பிள். டிவிஷனை பிரிக்கிறோம் நான் சொல்லல. டே 3ல பார்த்தா ஓவரிங் கான்செப்ட். அதை நம்ம வந்து பார்த்தா எப்படி யூஸ் பண்றோம் எந்த இடத்துல யூஸ் பண்றோம். ஸோ 3Dனா ஒன் டைம் தெளிவாக லெசன் பண்ணுங்க. எக்ஸ் இப்போ வந்து பார்த்தா நான் வந்து எக்ஸ்ல மட்டும் நான் 2ன்னு கொடுத்தேன்னு வைங்களே லென்த் வந்து பார்த்தா இந்த மாதிரி எக்ஸ் மட்டும் எனக்கு வந்து பார்த்தா நல்லா 2வா வந்து பார்த்தா மாறும். புரியுது? வந்து ஏன் வந்து பார்த்தா எக்ஸ் மட்டும் நமக்கு வந்து பார்த்தா ஒர்க் ஆகுது பெருசா. தட்ஸ் வை நம்ம என்ன பண்ணலாம்னா 1.5 கொடுத்துக்கலாம். இதையும் வந்து பார்த்தா 1.5 கொடுத்துக்கலாம். ஸோ ஜூம் இன் வந்து பார்த்தா 1.5 கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தா கரெக்டா ஜூம் இன் ஆகுற மாதிரி இருக்கும். 1.5 எல்லாமே 3 இஸ் ஓகே. ஸோ ஜூம் இன் மட்டும் நம்ம வந்து பார்த்தா 1.5 கொடுத்துக்கலாம். ஸோ மற்றபடி எக்ஸ் ஒய் வந்து பார்த்தா கரெக்டா அப்படியே இருக்கும். அவ்வளோ முடிஞ்சு. ஸோ இப்போ அடுத்து ஃபைனலா லாஸ்டா வந்து பார்த்தா ஒரே ஒரு வியூ போட்டு ஓகே ஓகே சார் நோட்ஸ் எடுத்துங்க. ஸோ நோட்ஸ் எடுத்தா மட்டும் தான் நம்மளால வந்து பண்ணா மறுபடியும் ஓனா பண்ண முடியும். ஓகே. ஸோ இதை வந்து பண்ண அப்படியே டிபெண்ட் பண்ணி இருக்க வேணாம். நம்ம டே 4ல பார்த்த சேம் கான்செப்ட் தான் நான் இப்பயும் சொல்லி தரேன். ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இப்போ சொல்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா வந்து பண்ணா இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா லேப்டாப் இல்லைன்னா ஓகே. லேப்டாப் இருக்க வந்து பண்ணா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. லேப்டாப் இல்லாதவங்க
நோட்ல வந்து போனா எழுதுங்க. ஓகே, அகைன் அண்ட் அகைன் வந்து எழுதுங்க. So now it's time for last and final division. So DAV கொடுக்கிறோம். So class name main division 5 வந்து போனா கொடுக்கிறோம். ஓகே, so main division 5 ஆ 4 4 I think, yes. So main division 4 வந்து போனா கொடுத்தாச்சு. Dot. So listen carefully. So dot. Main division 4. Sorry. So main division 4 வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கிறேன். கொடுத்துட்டு இதோட width வந்து பாத்தீங்கன்னா 100 viewport width தான். பட் height வந்து பாத்தீங்கன்னா வெறும் 50 தான் கொடுக்கிறேன். ஏன் பாருங்க நீ 15 கொடுக்கிறேன்னா உங்களுக்கு புரியும். இப்போ நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் black வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டேன். ஏன் 15 கொடுக்கிறேன்னா ஆல்ரெடி இந்த மெயின் டிவிஷன் 3 வந்து பாத்தீங்கன்னா 50-50 இருக்கா. நான் ஸ்க்ரோல் பண்ணேன்னா ரெண்டு காரும் தெரியற மாதிரி இருக்கும். மெயின் டிவிஷன் 4 வந்து போனா தெரியற மாதிரி இருக்கும். சோ ரைட்டிங் ஆச்சு. ஓகே, சோ காரும் தெரியும், 4ம் தெரியும். அவ்வளவுதான் சிம்பிள். சோ இதனால தான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த இடத்துல ஜஸ்ட் வந்து போனா 50 மட்டும் கொடுத்திருக்கேன். இதே 100 கொடுத்தோம் அப்படின்னா நம்ம மறுபடியும் முழுசா வந்து போனா ஸ்டைல் பண்ற மாதிரி இருக்கும். பட் இப்போ நமக்கு அது வந்து போனா தேவையில்லை. நமக்கு வந்து போனா ஈஸியா இந்த இடத்துல முடிச்சுக்கணும். இது கிளியரா? ஓகேஸ், இது கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து கிளியர் பார் போஸ்ட் பண்ண முடியுமா? எஸ், ஐ ஹோப் யூ गाइस அண்டர்ஸ்டாண்ட் எதனால நம்ம வந்து பாத்து கொடுக்குறோம்னு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா சோ மெயின் டிவிஷன் 4ல போயிட்டு ஒரு பட்டன் டாக் வந்து பண்ண கொடுக்கிறேன். ஓகே, சோ ஒரு பட்டன் டாக் வந்து பண்ண கொடுக்கிறேன் எக்ஸ்ப்ளோர். அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா ஒரு பேராகிராஃப் டாக்ல லிசன் கேர்ஃபுல்லி. ஒரு பேராகிராஃப் டாக்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு பேராகிராஃப் டாக்ல நான் என்ன பண்ண போறேன்னா LOREM அப்படியே சாட்ல டைப் பண்ணுங்க. சோ LOREM இது என்னன்னா டெவலப்பிங் பர்பஸ். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கண்டென்ட்டை காப்பி பண்ணி இப்ப நான் இங்க ஒரு பேராகிராஃப் கொடுக்கணும்னா போயிட்டு கூகுள்ல போயிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அது பண்ண கொண்டு வந்து தரணும். சோ அதுக்கு பிறகு என்ன பண்ணேன்னா அந்த LOREM கொடுத்தேன்னா எனக்கு லோரம்ங்கிறது வந்து பண்ணா ஒரு பேராகிராஃபை டிஃபால்ட் வந்து பண்ண கொடுக்கும். ஸோ ஜஸ்ட் டைப் LOREM. ஸோ இன்னொரு பேராகிராஃப் வேணும்னா அதே மாதிரி LOREM கொடுத்தனா எனக்கு இன்னொரு பேராகிராஃப் வந்து பண்ணா வந்துடும். இப்போ நம்மள்ட்ட வந்து பண்ணா ஒரு பட்டன் இருக்கு, இந்த இடத்துல வந்து பண்ணா பேராகிராஃப் இருக்கு. பிளாக் கலர் இருக்கனால தெரியல. ஸோ பட்டன் இருக்கு, பேராகிராஃப் இருக்கு. இப்ப இங்க என்ன பண்ண போறோம்னா இதோட ஃபாண்ட் வெறும் கலர், சாரி. சோ கலர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒயிட் கலர் கொடுத்துடலாம். சோ டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துடலாம். ஓகே, கொடுத்தோம் அப்படின்னா சோ கலரு ஒயிட் கலரு டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துருக்கோம். அந்த பட்டனோட டெக்ஸ்டும் சேர்ந்ததுனால பட்டன் வந்து பண்ண சென்டர்ல வந்துருச்சு. The paragraph is provided, text align center கொடுத்தாச்சு. இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா listen carefully. So LOREM ஆர்கஸ் clear dot main division 4ல இருக்க பட்டனை கால் பண்றோம். ஓகே, சோ மெயின் டிவிஷன் 4ல இருக்க பட்டன் வந்து பண்ண கால் பண்றோம். சோ கால் பண்ணி என்ன பண்ண போறோம்னா அதோட width வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 viewport width கொடுக்கலாமா? ரொம்ப பெருசு 20 viewport width. ஓகே, பெருசா தான் இருக்கும், ரொம்ப பெருசா. நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 15 viewport width கொடுத்துடலாம். ஓகே, அதுக்கப்புறம் அதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இல்ல. சோ என்ன பண்றேன்னா ஒரு 50 பிக்சல் வந்து பர கொடுக்குறேன். இந்த 50 பிக்சல் கொடுத்துருக்கேன். சோ ஹைட் வித் நமக்கு வந்து பாத்தா இப்போ கொஞ்சம் கரெக்டா இருக்கு. ஓகே, ஏன்னா ஹைட்டுக்கு வந்து பாத்தா ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தேவை. ஓகே, சோ ஹைட்டுக்கு வந்து பாத்தா ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தேவை. இல்ல நம்ம கொடுத்து செக் பண்ணலாம். வியூ போர்ட்ல கொடுக்கும்போது ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்கும். ஒரு 5 வியூ போர்ட் ஹைட் கொடுத்தா மாறாது. ஓகே, சாரி. ஓகே, சோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வியூ போர்ட்ல இருக்கவும் நமக்கு வந்து பாத்தா வர்க் ஆகுது. ஓகே, முன்னாடி வந்து பாத்தா பெர்சன்டேஜ்ல வைக்கும்போது ரெஃபரன்ஸ் இருக்காது. ஒரு டிஃபரன்ஸ் புரியுதா? நம்ம டே 1ல வந்து பாத்தா சொல்லிருப்பேன். சோ நம்ம வந்து பாத்தா அந்த இமேஜ் வந்து காமிக்கும்போது விட்த்துக்கு வந்து பாத்தா 100% கொடுத்திருப்பேன். ஹைட்டுக்கு வந்து பாத்தா 550 பிக்சல் கொடுத்திருப்பேன். ஏன்னா ஹைட்டுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்காது. பட் இப்போ நமக்கு வந்து பாத்தா ஹைட்டுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்கு. என்ன ரெஃபரன்ஸ் பாயிண்ட்?
வித் 500 வியூ 100 வியூ போர்ட் வித் ஹைட் வந்து போனா 50 வியூ போர்ட் ஹைட். அதுல நான் வந்து போனா என்ன பண்றேன்னா ஒரு 5 வியூ போர்ட் ஹைட் வந்து போனா எடுத்துக்கிறேன். இப்ப பேக்ரவுண்ட் கலர் ரெட் கலர். ஓகே, சோ அந்த ஃபாண்ட் சைஸ் வந்து போனா லார்ஜ் கொடுக்குறேன். எஸ், கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் ரிலேட்டடா கொடுக்குறேன். இப்போ எனக்கு அந்த எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அழகா வந்து போனா கிடைச்சிருச்சு. இத நம்ம வந்து போனா இன்னும் கொஞ்சம் சின்னதா மாத்தணும் அப்படின்னா லிசன் கேர்ஃபுல்லி. இது வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதா மாத்தணும் அப்படின்னா மீன்ஸ் கொஞ்சம் கீழே இருக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தோம்ல. ஸோ பிரேக் டேக். ஓகே, ஸோ பிரேக் டேக் வந்து போனா கொடுக்க போறோம். பிரேக் டேக் வந்து போனா எப்படி இருக்க போகுதுன்னா ஸோ பிஆர் டேக் அந்த பட்டன் வந்து போனா கொஞ்சம் கீழே இருக்கும். இன்னொரு பிஆர் டேக் கொடுக்குறேன். இன்னும் கொஞ்சம் அந்த பட்டன் வந்து போனா கீழே இருக்கும். இன்னொரு பிஆர் டேக் கொடுத்துறேன். இன்னும் கொஞ்சம் அந்த பட்டன் வந்து போனா கீழே இருக்கும். ஸோ அதே மாதிரி பட்டன் முடிஞ்சோட பேராகிராஃப் நடுவுலயும் ஒரு பிஆர் டேக், 2 பிஆர் டேக் கொடுக்குறேன். கொடுத்துட்டோம்னா இந்த இடத்துல வேலை வந்து போனா முடிஞ்சு. ஓகே, ஃபைனலா நம்ம பண்ண வேண்டியது பார்டர் 3 பிக்சல் சாலிட் சில்வர். ஸோ சில்வர் கலர் பார்டர் வந்து 3 பிக்சல் வேணும். ஒரு 2 பிக்சல் கொடுத்தா அந்த பார்டர் ரேடியஸ். ஸோ கலருக்கு ஏற்ற மாதிரி பார்டரும் பார்டர் ரேடியஸ் கொடுக்குறேன். வந்து சொல்லித்தர எதுவுமே. ஓகே, ஒரு 20 பிக்சல் கொடுத்துக்கலாமா? 20 பிக்சல் பெருசா இருக்கு. 10 பிக்சல் லைட்டா மட்டும் 5 பிக்சல். நம்மளோட ஒரு கம்ப்ளீட் வெப் பேஜ் லாஸ்டா ஒண்ணு மட்டும் ஆட் பண்ணிடலாம். என்னன்னா பேராகிராஃப் முடிஞ்சோன ஒரு H2 டேக்ல இது வந்து ஃபெராரியா லாம்போர்கினி இருக்கு, ஃபெராரி இருக்கு. ஃபெராரி f1.com. முடிஞ்ச வேலை. இதுல நீங்க வந்து பண்ண வரிசையா அந்த டேபிள் டேக் அது மாதிரி கொடுத்தாலும் ஓகே தான். உங்களுக்கு என்ன தேவையோ இந்த எம்டி ஸ்பேஸ்ல வந்து பண்ணா நீங்க வந்து பண்ணா ஃபில் பண்ணிக்கங்க. சோ நவ ரெடியா? சோ ஜஸ்ட் வந்து பண்ணா ஒரு 2 டேஸ்ல ஒரு 2 ஹவர்ஸ்ல வந்து பண்ணா நம்ம கிரியேட் பண்ண வெப் பேஜ். எஸ், இதுதான். சோ நவ டெல் மீ இது வந்து பண்ணா சூப்பரா இருக்கா? சோ இது அப்படினா சாட்ல வந்து உங்க கமெண்ட்ஸ் வந்து பண்ண லீவ் பண்ணுங்க. இன்னும் ஒண்ணு மட்டும் பண்ணிக்கலாமா? பண்ணா நல்லா இருக்குமான்னு தெரியல, பட் செக் பண்ணி பார்ப்போம். என்ன பண்ண போறேன்னா இந்த ஃபெராரி இப்போ நமக்கு வந்து மூவ் ஆகுது, பட் அது பொசிஷன் அப்சர்வ் கொடுத்தனால ஓகே. பிக்சல் கொடுத்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, எஸ், லிசன் கேர்ஃபுல்லி. ஃபெராரிங்கிறது எங்க இருக்கு? சப்டிவிஷன் 14 இல்ல சப்டிவிஷன் 14ல நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த அப்சல்யூட்டை மட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போம். பிக்சடா மாத்துறேன். ஓகே, சோ அப்சல்யூட்டா என்ன பண்றேன்னா பிக்சடா மாத்துறேன். சோ ஃபெராரி பிக்ஸ் ஆயிருச்சு. நல்லா தான் இருக்கு. ஓகே, எஸ். ஆனா என்னன்னா அது அந்த மெயின் டிவிஷனை மட்டும் ஓவர் பண்ணா ஓகே. சோ மெயின் டிவிஷனை மட்டும் ஓவர் பண்ண போதுதான் நமக்கு அது தெரியும். தட்ஸ் வே நமக்கு வந்து போனா இந்த இடத்துல புரியுதா உனக்கு? நம்ம மெயின் டிவிஷனை ஓவர் பண்ண போதுதான் அந்த மூவ் ஆகி வரும். இன்னொன்னு லாஸ்டா சொல்லிடுறேன். இன்னொன்னு லாஸ்டா சொல்லிடுறேன். இண்டெக்ஸ்னு ஒரு கான்செப்ட், அதாவது இண்டெக்ஸ் வேல்யூ. ஓகே, சோ இண்டெக்ஸ் வேல்யூ இந்த ஒரு அரே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ எதுக்கு அதிகமா இருக்கோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரையாரிட்டி வந்து பண்ணுவோம். சோ 0 1 2 3 இதுல வந்து இண்டெக்ஸ் வேல்யூ யாருக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா 3க்கு தான் அதிகமா இருக்கு. 0ங்கிற இண்டெக்ஸ் கிடையாது. ஓகே, 0 1 2 3 இதுக்குள்ள ஹையஸ்ட் இண்டெக்ஸ் வந்து போனா 3rd தான். சோ z இண்டெக்ஸ் நான் சொல்லல, zனா முன்னாடி வருது. ஓகே, சோ எது வந்து போனா முன்னாடி தெரியணும், எது வந்து போனா டாப்ல தெரியணும். நார்மலா எல்லாத்துக்குமே z இண்டெக்ஸ் 0. நார்மலா எல்லாத்துக்குமே அது பண்ணா z இண்டெக்ஸ் 0.
ஜீரோவை தாண்டி எவ்வளவு இருந்தாலும் சரி 1 2 3 4,000 10,000 லேக் எவ்வளவு இருந்தாலும் சரி நம்ம கண்ணிலே காமிக்கிறோம். இப்ப அந்த ஃபெராரி நம்ம கண்ணுல தெரியாது, ஏன்னா காமனா எல்லாத்துக்குமே வந்து போனா இங்க இருக்கா. காமனா எல்லாத்துக்குமே வந்து போனா Z இண்டெக்ஸ் 0 தான். பட் நான் எப்ப 1 கொடுக்குறேனோ அப்ப நமக்கு வந்து போனா எனக்கான ஓவரிங் பண்ணும்போது வருமா. சோ இங்க என்ன நடக்குது அப்படின்னா வந்துட்டு டாப்ல வந்து போனா பிக்சல் ஆயிரு நினைக்கிறேன். எஸ், நம்ம வந்து போனா வந்து காமனா கொடுத்துருக்கணும், இல்லைன்னா வந்து போனா இப்ப என்ன பண்றேன்னா இந்த ஓவரிங் வந்து போனா எடுத்துறேன். ஓகே, ஓவரிங்க அல்வேஸ் வந்து போனா இன்னொரு மெத்தடு தான். இப்ப நான் வந்து ஓவரிங் வந்து போனா எடுத்துட்டு Z இண்டெக்ஸ் 1 நீங்க 1 கொடுக்கலாம், 10 கொடுக்கலாம், 100 கொடுக்கலாம், 1000 கொடுக்கலாம், பட் 0வோட அதிகமா மட்டும் இருந்தா போதும். இப்ப நம்ம வந்து போனா பிக்ஸட எங்க வைக்கணும், சென்டர்னா எந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல வச்சோம், பாட்டம்ல இருந்து 19 கண்ட்ரோல் சி. இந்த ஒரு மெத்தட் தான் நான் சொல்லி தரேன். கண்ட்ரோல் வி. இப்போ வந்து பாத்தா Z இண்டெக்ஸ் கட் பண்ணி இங்க போட்டுறேன். நான் என்ன பண்றேன்னா பழைய ப்ரோக்ராம ரிமூவ் பண்ணிட்டு ஓகே. சோ பழைய ப்ரோக்ராம் ரிமூவ் பண்ணிட்டு சோ ஃபெராரிங்கிறது இப்போ அவ்வளவுதான். நீங்க எங்க கொண்டு போனாலும் அது அந்த இடத்துல அப்படியே ஃபிக்ஸடா அப்படியே இருக்கும். ஓகே, சோ நவ இட் இஸ் கிளியர். பட் எனக்கு தெரிஞ்சது பண்ணா அது வேணாம், பட் இருந்தாலும் வந்து பண்ணா ஒரு ஐடியா வந்து பண்ண சொல்றேன். சோ Z இண்டெக்ஸ் அப்படின்னா அதுக்கான ஒரு வேல்யூ. ஓகே, அப்படியே விட்டுறலாம், அப்சல்யூட்ல அப்படியே இருக்கும். எனக்கு நல்லதா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மறுபடியும் தீண்டக்கூடாது. பட் இட்ஸ் ஒரு ஐடியா. இது கிளியரா? சோ இது கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து கிளியர் பர்னிங் டைப் பண்ணுமா? எஸ், ஆல்வேஸ் நம்மளோட சொல்லிட்டேன் சோர்ஸ் கோட் உங்களுக்கே தெரியும், நம்மளோட சொல்ல விரும்புறோம். ஓகே, சோ நவ எவ்ரிதிங் இஸ் கிளியர். சோ நீங்க வந்து பண்ணா டேபிள் டேக்கும் ஹோவரிங் ஆட் பண்ணலாம், இதுக்கு வந்து பண்ணா ஹோவரிங் ஆட் பண்ணலாம், புக்கிங்ஸ்க்கு வந்து பண்ணா ஹோவரிங் ஆட் பண்ணலாம், ரேசிங் ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே வந்து பண்ணா நீங்க வந்து ஹோவரிங் ஆட் பண்ணலாம். இதுதான் நம்ம 2 நாளா வந்து பார்த்தா ஒட்டி இருந்த ஒரு வெப் பேஜ். ஓகே, நவ இட் இஸ் சூப்பர். எஸ், சோ சாட்டா பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. சோ ஒரு வீடியோ டேக கதை அடிச்சு பெருசா அதுக்கு ஒரு பேஜை ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து போனா இங்க ஒவ்வொன்றுக்கு வந்து போனா தனியா வந்து ஹோவரிங் கொடுத்துருக்கோம். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் லாஸ்ட்ல வந்து போனா இந்த ஸ்பேஸ் வந்து நீங்க டேபிள் டேக் கொடுத்து அந்த நிறைய வந்து போனா இருக்கும். நீங்க அப்படி கொடுக்கலாம். நான் இப்போதைக்கு சும்மா கண்டென்ட்டை மட்டும் ஃபில் பண்ணா எப்படி இருக்கும், ஸோ அதை வந்து போனா கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்ப்ளோருங்கிற பட்டன்ல நீங்க இது பண்ண ஹோவரிங் பண்ணும்போது லைட்டா கலர் மாறுற மாதிரி வச்சாலும் ஓகே தான். இது வந்து 1 மணி நேரம் முடியல, இல்ல 1 மணி நேரம் ஆனாதான் நீங்க இது பண்ண கேட்பீங்க. ஒரு 6 நிமிஷம் இருக்கு. டாட் மெயின் டிவிஷன் 4ல இருக்க பட்டனை ஹோவரிங் பண்ணா ஓகே, இந்த பேக்ரவுண்ட் கலர் ரெட் கொடுத்திருந்தோம். பட் ஹோவரிங் பண்ணும்போது மட்டும் இந்த லைட்டா கொஞ்சம் டார்க் ரெட்டா மாத்திருக்கோம். ஸ்பேஸ் இருக்கா, நமக்கு ஏன் ஒர்க் ஆகல அப்படின்னா அந்த ஸ்பேஸ் வந்து பண்ண வரல. இப்ப நம்ம வந்து பாருங்க ஸ்பேஸ் வந்து பண்ணா வந்து வரக்கூடாது. ஓகே, தட்ஸ் வை நமக்கு வந்து பண்ண கலர் வரல. பட்டன் ஓவர், நம்ம அதை தான் ஓவர் பண்ண போறோம். போனோம் அப்படின்னா ஸோ கலர் சேஞ்ச் ஆகுதா? இப்போ அந்த ஸ்பேஸுக்கான நடப்பதான நன்மைக்கு. ஓகே, அந்த ஸ்பேஸுக்கான மீனிங் தெரிஞ்சிருக்கும். இது ரொம்ப டிம்மா இருக்கு, லைட்டா மாத்திக்கலாம். ஓகே, ஸோ லைட்டா மட்டும் அந்த கலர் சேஞ்ச் லைட்டா நமக்கு வந்து பண்ண தெரியும். எக்ஸ்ப்ளோர் இல்ல அப்படி இல்லைன்னா நீங்க இதை வந்து பண்ண கம்ப்ளீட்டா இந்த இடத்துல பிளாக்கா மாத்தினா கூட ஓகே தான். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ண உங்களுக்கு மாறவும் செய்யும். எஸ், ஸோ சிம்பிள் திங். ஸோ இது மாதிரி சிம்பிளா வந்து பண்ண ஹோவரிங் வந்து பண்ண சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹோவரிங் கான்செப்ட் வந்து பண்ண வச்சு எப்படி இது பண்ண கதை அடிக்கிறோமோ அதே மாதிரி நிறைய இடத்துல வந்து பண்ண யூஸ் பண்ணி வெப் பேஜை அழகா சொல்லல. வெப் பேஜை பொறுத்த வரைக்கும் இமேஜ் தான் ஒரு பெரிய ரோலை பிளே பண்ணும். ஸோ இது கரெக்டா லெஃப்ட்ல இருந்து ரைட் போற மாதிரியும் இருந்து லெஃப்ட் வர மாதிரியும் இது ரெண்டுமே வந்து போனா சென்டரா ஒரு யூசர் வந்து போனா ஃபேஸ் பண்ற மாதிரியும் நம்ம வந்து போனா தெளிவா வச்ச ரீசனாலதான் எந்த ஸ்டைலுமே பண்ணாம பார்க்க வந்து போனா நல்லா இருக்கும். நம்ம எதுவுமே வந்து பாதி வேலையை வந்து போனா குறைச்சிடும் ஏதோ அப்படின்னா அந்த இமேஜஸ். ஓகே guys, so today's class is officially over.